அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பு. இந்த வகுப்பின் நோக்கம் தெளிவாக இருந்தால் தான் எந்த ஒரு டைவர்ஷனும் இல்லாமல் ஒரு வகுப்பில் பயணிக்க முடியும். எதற்காக இந்த வகுப்பு? குர்ஆனில் இருக்க வரலாறு கற்றுக்கவா? இல்லை. குர்ஆனில் இருக்க அறிவியல் பாடம் படிக்கவா? இல்லவே இல்லை. குர்ஆன் மொழி எழுத்து நடை புரியலை, அதை கற்றுக்கவா? கண்டிப்பாக அதுவும் இல்லை. குர்ஆன் வசன விளக்கம் வகுப்பா? அதுவும் இல்லை. இன்றைக்கி இருக்க ஏஐ உலகத்தில் எதை வேணும்னாலும் இருக்கிற இடத்துல இருந்து எல்லா தகவலையும் விரல் நுனியில் வச்சுக்கலாம். நம்மள பல பேர் தினமும் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நிறைய பயான் கேட்குறோம். அந்த பயான்கள்லாம் வெறும் தகவலாக மட்டுமே இருக்குது. தகவல் எல்லா இடத்துலையும் கொட்டி கிடக்கு. குர்ஆனையும் நம்ம வெறும் தகவலாக மட்டுமே பார்க்குறோம், படிக்கிறோம். குர்ஆனில் அல்லாஹ் மூசா நபியை பற்றியும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அதிசயத்தை பற்றியும் வெறும் தகவலாக மட்டுமே பார்க்குறோம். கையில் ஒரு கொம்பு வச்சுருந்தாங்க, அதை தூக்கி போட்டாங்க, பாம்பாக மாறிச்சு. அந்த பாம்பு எல்லாம் சின்ன பாம்பையும் சாப்பிட்டுருச்சு. இன்னும் அந்த கொம்பை வச்சு கடலில் அடித்தாங்க, கடல் பிளந்துச்சு, அவங்க தப்பிச்சாங்க. ஃபிரௌன் அதில் மூழ்கடிக்கப்பட்டான். எல்லாத்தையுமே நம்ம வெறும் தகவலாக மட்டுமே பார்க்குறோம். அதிலிருந்து எதையுமே ஆழமாக சிந்திக்கவே மாட்டோம். அதே மாதிரி இப்ராஹிம் நபி எவ்வளோ அறிவாக மக்களுக்கு பதில் கொடுத்தாங்க. அந்த மக்கள் வாயிலிருந்தே உண்மையை வர வச்சாங்க. அல்லாஹ் கட்டுப்படுன்னு சொன்னால் உடனே கட்டுப்பட்டுருவாங்க அப்படின்னு ஜும்மாலையும் பெருநாள்லையும் மெய்சில் இருக்கும் அளவுக்கு உரை நிகழ்த்துனா கேட்போம். அடுத்த சில நிமிஷத்தில் கலைஞ்சி போயிடுவோம். அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இவை அனைத்தையும் நம்ம வெறும் தகவலாக மட்டுமே பார்க்குறோம். தகவல் அறிவு மட்டும் எந்த ஒரு மனிதனையும் மாற்றாது. உதாரணமாக ஸ்மோக் பண்ணுறவளை பார்ப்போம். அந்த அட்டையிலே ரொம்ப மோசமான ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் தெரியாமல் அவங்க ஸ்மோக் பண்ணுறாங்க. அவங்களோட இதயத்துக்கு கல்லீரல் புற்றுநோய் வரும், ஸ்ட்ரோக்கு வரும், நுரையீரல் செயலிழக்கும், இரத்த ஓட்டம் குறையும். பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் அந்த புகையை சுவாசிக்கிறதுனால ஆபத்து ஏற்படும். இது எதுவுமே தெரியாமல் அவங்க புகை பிடிக்கிறாங்க. எல்லாமே தெரியும், ஆனால் அது வெறும் தகவலாக இருக்கிறதுனால மட்டுமே அவங்களால அந்த அறிவை வச்சு அதை அவங்களோட வாழ்க்கையை மாற்ற முடியாது. அடுத்து நம்ம ஆலிம் ஆகிறதுக்காக இந்த வகுப்பு நோக்கமா? அதுவும் இல்லை. ஏன்னா அதில் பெரிய ஆபத்து இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் முதல்ல விசாரிக்கப்படுபவர் இறை வழியில் உயிர் தியாகம் செய்தவர். அல்லாஹ் கேட்பான், உனக்கு வழங்கிய அருள் கொடையை எவ்வாறு செயல்பட்டாய்? அதற்கு அந்த மனிதர், உனக்காக நான் உயிர் தியாகம் செஞ்சேன் அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவார். இல்லை, நீ மக்கள் உன்னை மாவீரன்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் செஞ்ச, உன் எண்ணம் நிறைவேறிடுச்சுன்னு சொல்லி முகம் குப்புற இழுத்து செல்லப்பட்டு அவர் நரகில் வீசப்படுவார். பிறகு கல்வியாளரை விசாரிப்பான், இந்த அருட்கொடைகளை எவ்வாறு செயல்பட்டாய்? கல்வியை நானும் கற்று பிறருக்கும் அந்த கல்வியை கற்றுக் கொடுத்தேன், உனக்காகவே குர்ஆன் ஓதினேன் என்பார். அதற்கு அல்லாஹ், இல்லை, நீ கல்வியை கற்கவும் இல்லை, கற்பிக்கவும் இல்லை. மாறாக குர்ஆன் அறிஞர் என மக்கள் பேசப்பட வேண்டும் என்பதற்காகவே நீ குர்ஆன் ஓதினாய். உனது நோக்கம் நிறைவேறியது. இறைவனின் கட்டளைப்படி முகம் குப்பர இழுத்து செல்லப்பட்டு அவர் நரகில் வீசப்படுவார். இது முஸ்லீமில் 3865வது ஹதீஸா இருக்கு. குர்ஆன் என்பதே மறுமை வெற்றிக்கு தான். ஆனால் அதுதான் இதோட நோக்கம்னா அந்த மறுமை வாழ்க்கையே தொலைச்சிட்டு நிற்கிற சூழல் உண்டாயிரும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. அதனால தான் ஆலிமாகிற நோக்கம் இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், தௌராத் வழங்கப்பட்டு பின்னர் அதை கடைப்பிடிக்காமல் இருப்பவர்களின் எடுத்துக்காட்டு புத்தகங்களை சுமக்கும் கழுதைகள் போன்றதாகும். நம்ம சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம செயலில் இல்லாமல் இருக்கும்போது அது இன்னும் பாரதூரியமான விளைவை ஏற்படுத்தும். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், 2வது அத்தியாயம் 44வது வசனம், நீங்கள் வேதத்தை வாசித்து கொண்டு உங்களையே நீங்கள் மறந்துவிட்டு மக்களுக்கு நன்மை ஏவுகிறீர்களா? சிந்திக்க மாட்டீர்களா? அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் மறுமை நாளில் ஒரு நபர் கொண்டு வரப்பட்டு நரகில் போடப்படுவார். அப்போது அவரின் குடல்கள் வேகமாக நரகத்தில் வந்து விழும். கழுதை செக்கு சுற்றுவது போல் அவர் சுற்றி வருவார். நரகவாசிகள் அவரை பார்ப்பார். நீங்கள் எங்களுக்கு நற்செயல் செய்ய சொன்னீங்களே,
தீமையை செய்ய வேண்டான்னு சொன்னீங்களே, உங்களுக்கே இந்த நிலமை அப்படின்னு கேட்கும்போது, நான் உங்களுக்கு நற்செயல் செய்ய சொன்னேன், ஆனால் நான் செய்யலையே. உங்களுக்கு தீய செயல் செய்ய வேண்டான்னு சொன்னேன், ஆனால் நான் அதை செஞ்சிட்டு இருந்தேனே அப்படின்ட்டு அந்த மனிதர் சொல்வார். அதனால் கல்வியாளராகிறதும் இந்த வகுப்போட நோக்கம் இல்லை. இந்த வகுப்போட உண்மையான நோக்கம் மாற்றம்தான். இந்த வகுப்பு அறிவு கொடுக்க மட்டும் இல்லை, வாழ்க்கையை மாற்றுறது. வாழ்க்கையை மாற்றம்னா நம்முடைய சிந்தனை, நடத்தை, பார்வை, வழிபாடு, பிறரிடம் நம் நடக்கிற விதம் எல்லாத்துலேயும் அந்த மாற்றம் இருக்கணும். நம்முடைய சிந்தனை இந்த வகுப்புக்கு முன்னாடி இருந்த சிந்தனைக்கும் இந்த வகுப்புக்கு அப்புறம் எப்படி சிந்திக்கிறோம், ஆழ்ந்து சிந்திக்கிறோமா அப்படிங்கிறதும், நம்மளோட பார்வை, இந்த குர்ஆனை நம்ம எப்படி பார்க்குறோம், இந்த உலகத்தை நம்ம எப்படி பார்க்குறோம், நம்ம இந்த பிரபஞ்சத்தை பற்றிய பார்வை, நம்முடைய வழிபாடு பற்றிய பார்வை, இறைவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டில் இருந்து, பிறரிடம் பேசும் பேச்சிலிருந்து, வியாபாரத்தில் காட்டும் நேர்மையிலிருந்து, மனிதர்களுக்கு செய்யக்கூடிய உதவியிலிருந்து ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாற்ற வேண்டும். எல்லாம் குர்ஆன் சொல்லும் விதமாக மாற வேண்டும். குறிப்பாக சொல்லணும்னா குர்ஆனிய மனிதராக மாற வேண்டும். நம்மளோட வாழ்கிறவங்களுக்கு அந்த மாற்றம் தெரியணும். இந்த வகுப்பில் மனைவி இருந்தாங்களா, கணவனுக்கு அந்த மாற்றம் தெரியணும். கணவன் இருந்தாங்கன்னா மனைவிக்கு அந்த மாற்றம் தெரியணும். நம்மளோட நண்பர்களுக்கு, நம்மளோட உறவினர்களுக்கு, நம்மளோட வாடிக்கையாளர்களுக்கு எல்லாருக்கும் அந்த மாற்றம் ரொம்ப பெருசாக மாற்றமான இருக்கும். இறைவன் குர்ஆனில் சொல்கிறத நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணால் ஒரு மனுஷனுக்கு அது தலைகீழான மாற்றமாக இருக்கும். ஏன்னா ரசூல்லா அந்த மாற்றத்தை தான் அந்த சமுதாயத்துக்கு கொண்டு வந்தாங்க. அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம்னா, நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வழிகேட்டில் இருந்தாங்க. நிர்வாணமாக காபாவை தவாஃப் செய்வாங்க, பெண் குழந்தைங்களை உயிரோடு புதைப்பாங்க, பழைய மதுவை வச்சு பெருமை அடிப்பாங்க, அடிமைகளை ரொம்ப இழிவாக ரொம்ப கேவலமாக நடத்துவாங்க, விபச்சாரம் எல்லாம் சர்வசாதாரணமாக இருக்கும், அங்கே வாக்குறுதிக்கு ஒரு மதிப்பும் இல்லை, மோசடி ரொம்ப செய்வாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட சமுதாயத்தை பிற்காலத்தில் நம்மளுக்கு முன்மாதிரியான சமுதாயமாக மாற்றுறதுக்கு ரசூல்லாவோட குணம் தான் காரணமாக இருந்துச்சு. ஒரு முறை சஅத் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட கேட்குறாங்க, ரசூல்லாவோட குணத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நீங்கள் குர்ஆன் ஓதலையா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஓதுறனே அப்படின்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குணம் குர்ஆனாகவே இருந்தது. அல்லாஹ் குர்ஆனில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் அது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணதுனால மட்டும்தான் அவங்க ரொம்ப நிம்மதியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இல்லை. அவங்க வெறும் ஆட்சித்தலைவராக மட்டும் இல்லாமல் பல ரோல்கள் ப்ளே பண்ணியிருக்காங்க. போர் தலைவராக இருந்திருக்காங்க, ஜனாதிபதியாக இருந்திருக்காங்க, நீதிபதியாக இருந்திருக்காங்க, ஜக்காத் பிரித்து கொடுக்கறதுல இருந்திருக்காங்க. இந்த மாதிரி பல துறையில் இருந்திருக்காங்க. நல்ல ஒரு கணவனாகவும் இருந்திருக்காங்க, நல்ல ஒரு தகப்பனாகவும் இருந்திருக்காங்க, எல்லாத்தையும் விட ஒரு நல்ல ஒரு தூதராகவும் இருந்திருக்காங்க. அப்படி பல ரோலில் இருக்கும் போதும் அவங்களால எப்படி இவ்வளோ நிம்மதியாக இருக்க முடிஞ்சுச்சு? ஏன்னா அல்லாஹ் சொல்ல வார்த்தைகளை அவங்க அவங்களோட லைஃப்பில் எப்போவுமே எல்லா இடத்துலையும் அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. வெறும் அட்வைஸ் மட்டும் பண்ணலை, வாழ்ந்து காட்டி அந்த சமுதாயத்தை தலைகீழாக புரட்டினாங்க. இந்த சமுதாய மக்களோட பிற்கால வாழ்க்கை இறை வழிபாட்டுலேயும், வியாபாரத்துலேயும், ஒழுக்கத்துலேயும், நடத்தையிலையும், வாக்கு கொடுத்தல்லையும், சிந்தனையிலையும் அனைத்துலேயுமே அவங்கள அந்த மாற்றம் இருந்துச்சு. அதை இப்போவும் நம்ம படித்து அவங்கள நம்ம முன்னுதாரணமாக எடுத்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படிப்பட்ட குர்ஆனிய மாற்றத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.